வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணிவியூ ஆப்பில் எப்படி லோன் வாங்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியாக வந்து ஒரு ₹10,000 வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மணிவியூ லோன் ஆப்பில் லோன் வாங்க போகிறேன் ₹10,000. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எமர்ஜென்சி நீடு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை பார்த்து நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வித்தின் 5 மினிட்ஸில். ஸோ இது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லித்தரேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லோன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? இந்த கம்பெனியை பற்றி ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஆர்பிஐ வெரிஃபைடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ வெரிஃபைடு தான். ஓகேவா? ஸோ அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இது 100% ஜென்யூனான கம்பெனி தான். சரிங்களா? நான் அப்படி இருக்க போய் தான் நானே வந்து லோன் வாங்குகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே லோன் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ₹5,000 10 lakhs வரைக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ரீபேமெண்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 monthsலேருந்து 5 years வரைக்கும் நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து. ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டு வந்து இங்கே வந்து 16% to 39% வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அப்புறம் ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2%லேருந்து 8% வரைக்கும் வருது. ஓகேங்களா? இந்த லோனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருவோம். சரியா? ₹50,000 வாங்குறாங்க, 24% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு. அதில் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ₹1,750 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட ₹315. இதில் வந்துட்டு மந்த்லி ரீபேமெண்ட் வந்து ₹4,728 ரீபேமெண்ட் பண்ணுறாங்க. டோட்டல் அமௌண்ட் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆக போகிறது 47,935. இன்ட்ரெஸ்ட் மொத்தமாக கட்ட வேண்டியது 6,736. மொத்தமாக திருப்பி கட்ட வேண்டிய அமௌண்ட் அப்படின்னா ₹56,736 கட்டியிருப்பாங்க. ₹50,000 லோன் வாங்கியிருந்தாங்கன்னா. சரியா? சரி, இப்போ வாங்க நம்ம லோனை வாங்க போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கைஸ். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி லோன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் தான் கூப்பிட்டு போகும். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கெட் ஸ்டார்டட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே எஸ்எம்எஸ் ஆக்சஸ், அப்புறம் வந்துட்டு ஆப்ஸ் ஆக்சஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து அக்ரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எஸ்எம்எஸ்க்கு நம்ம ஆக்சஸ் கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜிமெயில் ஐடி செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஜிமெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு. கண்டினியூ கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அடுத்து வந்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா. இன்கேஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு கொடுத்துருங்க. சரியா? இப்போ மந்த்லி இன்கம் வந்து கேட்டிருப்பாங்க. ஆனுவல் ஃபேமிலி இன்கம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனுவலாக உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிறதையும் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் பார்ட் டைமாக எங்கேயாவது வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொடுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் பாக்கெட் மணி எவ்வளோ வருது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பேஸ் பண்ணி ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். உங்களோட பேங்க் ட்ரான்சாக்ஷனை பொறுத்து. ஓகேவா? உங்களோட ஃபேமிலி இன்கம்மை நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் போட்டுக்கங்க. சரியா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் வந்து எப்படி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆன்லைன்லையா, இல்லை செக்கா, இல்லை கேஷா, இல்லை கையில் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆன்லைன்னா நீங்கள் உங்கள் பேங்க்லேயே கிரெடிட் ஆயிரும். செக்குனா நீங்கள் செக்கை பேஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், செக்கு போட்டு. அடுத்து வந்து கேஷு. ஸோ இது வந்து கேஷ்னால் கையில் வாங்கிட்டு வர மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து கையில் காசு வாங்குறவங்க, நம்ம இதெல்லாம் கூலியாக இருப்போம்ல நம்ம. ஸோ நம்மலாம் பார்த்திங்கன்னா வந்து கையில் தான் காசு வாங்குவோம். ஸோ அதனால் நம்ம வந்து கேஷே கொடுத்துருவோம். சரியா? இப்போ கெட் ஆஃபர் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பேன் டீட்டெயில்ஸ், பேன் கார்டு நம்பரு, பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்து, பின்கோடு, ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கெட் ஆஃபரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் இங்கனக்குள்ளே வந்து காமிக்கும். உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் லோன் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணியிருக்கோம். அதாவது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் எவ்வளோ கொடுக்க முடியும், லோன் வந்து தர முடியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15,000 போட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு ஒரு டீசெண்டான அமௌண்ட்டு தான். சரி, இப்போ இந்த 15,000 நான் லோன் வாங்குகிறேன் அப்படின்னா நான் 3 மந்த்ஸு, ஓகேவா, 3 மந்த்ஸுக்கு நான் வந்து இங்கே பே பண்ணுறேன். எவ்வளவு? ₹5,328 நான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, அதான் இன்ட்ரெஸ்ட் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க ₹328 அப்படின்னு. இதே 5 மந்த்துக்கு அப்படின்னா ₹299. 3,299 நான் மாதம் மாதம் கட்டுவேன். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் சேர்த்து. ஓகே, அங்கேயே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே,
அண்ட் கீழே வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் 15,000 வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ரூ. 1027 சரியா? அடுத்து இந்த இடத்துல நீங்கள் 5,000 வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும் 3 மாதத்துக்கு ரூ. 1,776 கட்டுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே சேர்த்து தான் வரும். பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து தான் கட்டுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன அமௌண்ட் சொல்லியிருக்காங்களோ அதை பே பண்ணால் போதும். இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 342 கேட்டிருக்காங்க. சரி, இதே நீங்கள் 10,000 வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 3,552. ஸோ இது 3 மாதங்கிறது நமக்கு போதுமானது தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஃபாஸ்ட்டாக கட்டுறதோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. ப்ராசஸிங் ஃபீஸு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கெட் ஸ்டார்டட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம். கன்ஃபார்ம் ப்ரொசீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இங்கே ஈஸியான ஸ்டெப்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். 4 ஸ்டெப்ஸில் பேசிக் இன்ஃபர்மேஷன், வெரிஃபை கேஒய்சி, இஎம்ஐ ஆட்டோ டெபிட் வந்து எனேபிள் பண்ணணும். அப்புறம் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு சைன் பண்ணால் முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். ஃபாதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணணும். ஆஸ் பர் பேன் கார்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணணும். நீங்கள் வந்து சொந்த வீட்டில் வாழ்கிறீங்களா இல்லை வாடகை வீட்டில் வாழ்கிறீங்களா அப்படிங்கிட்டு இருப்பாங்க. சொந்த வீடுனா சொந்த வீடு, வாடகை வீடுனா வாடகை வீடுன்னு கொடுத்துக்கலாம். பர்பஸ் ஆஃப் லோன் எதுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ரீசன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ அதில் எது உங்களுக்கு மேட்சாக இருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து காலிங்க்கு. ஸோ இது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ இந்த லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து கால் வரும். சரியா? உங்களுக்கு எதாவது டவுட்னா சரி, உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா கால் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் தமிழ் கொடுத்து வச்சுக்கோங்க. நான் தமிழ் கொடுத்துட்றேன். சரி, இப்போ வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்களா அந்த கம்பெனி நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ இன்கேஸ் வந்து உங்கள் ஃபாதர் வந்து கம்பெனி வேலை பார்க்குறாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸே வந்து கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ சேலரி பர்சன் அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே மென்ஷன் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னா அதுக்குன்னு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா இல்லை நீங்கள் யூடியூப் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் வருது அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். கூகுள் இந்த மாதிரி சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி நீங்கள் எடுத்துடலாம். ஓகேவா? பிரச்சனை இல்லை. அண்ட் இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டு, நான் எங்கள் அப்பாவோட இதை வச்சு தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா ஸோ அவங்களோட இதை கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து கேஒய்சி வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ வந்து பேப்பர்லெஸ் இகேஒய்சின்னு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஜிலாக்கர் ப்ராசஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் ப்ராசஸ் தான் ஈஸி. அது ஆல்ரெடி எல்லா அக்கௌண்ட்டும் நம்ம சிங்க் ஆகி தான் வச்சுருப்போம். அதனால் டிஜிலாக்கர் கேஒய்சி கொடுத்துருவோம். இப்போ ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுவோம். இந்த கேப்சா சப்மிட் பண்ணி கண்டினியூ கொடுப்போம். இப்போ நம்ம ஆதார் கார்டில் லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுவோம். இப்போ செக்யூரிட்டி பின் நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதில் செக்யூரிட்டி வந்து செட் பண்ணி வச்சுருப்போம். இன்கேஸ் செட் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட் டைம் தான் அப்படின்னா செட் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பின்னை மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும். தெரில அப்படின்னா கீழே ஃபர்கெட் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி ஃபர்கெட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அலோவ் கொடுங்க. இப்போ ஃபெச்சிங் டாக்குமெண்ட் வரும். இப்போ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கேஒய்சி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி. நம்மளோட டீட்டெயில்ஸ் இங்கே காமிக்கும். கன்ஃபார்ம் கொடுப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செல்ஃபி வந்து கேட்பாங்க. ஏன்னா நமக்கு லோன் தராங்களா, நம்ம யார் என்ன அப்படிங்கிறத அவங்க உண்மையான பெர்சனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுறதுனால மட்டும் அவங்க வந்து இது ஒரிஜினல் பெர்சன் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஓனாக செல்ஃபி வந்து சப்மிட் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம இப்போ கரண்ட் இருக்கிற இடத்துலேருந்து. ஓகேவா? ஸோ நம்ம சப்மிட் பண்ணிடுவோம். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா மாஸ்க் போட்டுறக்கூடாது, கண்ணாடி போட்டுறக்கூடாது, மண்டையில் தொப்பி மாட்டிக்கூடாது, கேப் இந்த மாதிரிலாம் வேர் பண்ணாமல் ஜஸ்ட் நல்ல ஒரு ப்ரைட்டான ஸ்பாட்டில் ஒரு செல்ஃபி எடுத்து சப்மிட் பண்ணுங்கள். இப்போ செல்ஃபி சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னா பேங்க் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. இந்த பேங்க்குக்கு தான் உங்களோட லோன் அமௌண்ட்லாம் வந்து கிரெடிட் ஆகும். ப்ளஸ் அது போக இல்லாமல் இங்கேருந்து தான் ஆட்டோ பேமெண்ட் வந்து ஆகும். உங்களோட அமௌண்ட்டு மாதம் மாதம் அவங்களே எடுத்துக்குவாங்க ரீபேமெண்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நான் பேங்க் செலக்ட் பண்ண அக்கௌண்ட் நம்பரு திருப்பியும் ஐஎஃப்எஸ்சி கோடு வெரிஃபை கொடுத்துருவோம். ₹1 நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. வந்துருச்சு அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் எல்லாம் இங்கே வந்து டிக் ஆயிரும். டிக் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகேவா? ஸோ இங்கே இடத்துல நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு லோன் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகே, லெண்டிங் பார்ட்னர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சரியா? லோன் அமௌண்ட்டையும் தெரிஞ்சுக்கலாம். மந்த்லி இஎம்ஐ அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். டெனர் எவ்வளவு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ப்ராசஸிங் ஃபீஸையும் பார்த்துக்கலாம். ஆக்சுவல் அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க்குக்கு எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ₹9,567. சரியா? சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுவும் டிக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எனேபிள் இஎம்ஐ ஆட்டோ டெபிட் ஆப்ஷன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இதை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மந்த்லி பேமெண்ட் வந்து
அவங்களே எடுத்துக்குவாங்க. நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகேவா? சரி. இப்போ ஆட்டோ டெபிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம். நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங் கொடுங்க. ஏடிஎம் டெபிட் கார்டு அப்படின்னா டெபிட் கார்டு கொடுத்துக்குங்க. ஸோ நான் நெட் பேங்கிங் கொடுக்குறேன். ஸோ அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது. இன்கேஸ் அதை ட்ரை பண்ணுறவங்க. ஏடிஎம் டெபிட் கார்டுங்கிறது ஈஸியான ப்ராசஸ், யார் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இது ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ சப்மிட் பண்ணுங்கள். அப்புறம் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. இங்கே வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட அஃபிஷியல், அதாவது அவங்கவுங்களுக்கான நெட் பேங்கிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ என்ன பேங்க்கோ அந்த பேங்க்குக்கான நெட் பேங்கிங் பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவும் இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நான் அதனால தான் சொன்னேன் ஏடிஎம் டெபிட் கார்டை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருங்க. ஓகேவா? நெட் பேங்கிங் இல்லை அப்படின்னா ஸோ மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், அதுக்கு தான் சொல்கிறேன். டெபிட் கார்டுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எதில் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்டகரி, இங்கே வந்துட்டு அமௌண்ட்டு, மேக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அக்ரி செலக்ட் பண்ணி பாஸ்வேர்டு போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் யாருக்கு வந்து போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இங்கே வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கும். சரியா? வெயிட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அக்ரிமெண்ட் வந்து ரிவ்யூ பண்ணி நம்ம சப்மிட் பண்ணணும். ரிவ்யூ பண்ணுவோம். கன்ஃபார்ம் கொடுத்தோம். கன்ஃபார்ம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இங்கே பின்கோடு, ஃபுல் அட்ரஸ்ஸு, லொக்கேஷனு, லேண்ட்மார்க்கு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பர்சனல் ரெஃபரன்சஸ் ஃபார் யுவர் லோன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அதாவது இப்போ நீங்கள் லோன் வாங்குறீங்கல்ல, இப்போ இந்த லோனுக்கு கேரண்டீடாக நம்ம லோன் கேரண்டி சைன் போடுவோம்ல, அது மாதிரி இப்போ 2 பர்சனோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபோன் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து லோனை வந்து பே பண்ண மிஸ் பண்ண சான்சஸ் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து லோனே பே பண்ணாமல் விட்டுட்டீங்க, ஒரு 2 மந்த்ஸாக 3 மந்த்ஸாக விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பர்சன் வந்து லோன் வாங்கியிருந்தாங்க, அவங்க கொடுக்கல அப்படின்னு. ஸோ நான் அந்த இடத்துல ஃபாதர் நேம் அப்புறம் ஃப்ரெண்டு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துரும். இவங்க 2 பேத்துக்கு தான் வந்து கால் போகும். இன்கேஸ் வெரிஃபிகேஷனாலும் இவங்களுக்கு தான் வந்து கால் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது யாருங்கிறத பார்த்து நீங்களே கொடுத்துக்குங்க. ஓகேவா? வீட்டுக்கு தெரியாமல் வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை கொடுத்து விட்ருங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிவ்யூ லோன் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே சேம், அது எல்லாமே அப்படியே இருக்கும். இதில் வந்து இன்ஷூர் லோன் இருக்கும். ஸோ இது வந்து பல்கான அமௌண்ட்டாக வாங்கினா தான் நம்ம வந்து இது தேவை இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மித்தபடி வந்து நம்ம வாங்குகிற 5000, 10,000 இல்லை 15,000 லோனுக்கு வந்து இது வந்து தேவையே கிடையாது. ஸோ இதை வந்து அப்படியே பிளாங்காக விட்டுட்டு கண்டினியூ கொடுங்க. டிக் பண்ணிட வேணாம். ஓகே, வேணாம், அதுக்கு தனியாக சார்ஜஸ் போடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிமெண்ட்டு. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அக்ரிமெண்ட் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு பேங்க்கில் வந்து வெயிட் பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட அமௌண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் வெயிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 10 days பக்கத்தில் மேக்ஸிமம். அது ரொம்ப அதிகம்தான். ஸோ நான் சும்மா சொல்கிறேன். அதாவது சில டைம் ரேர் கேசஸில் இந்த மாதிரி டைம் வந்து எடுக்கும். ஓகேவா? அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வித்தின் 3 working daysலேயே வந்து கிரெடிட் ஆயிரும். ஓகேவா? இப்போல்லாம் இருக்க சிஸ்டம்க்கு அதெல்லாம் அடுத்த செகண்டே, அடுத்து ஒரு வித்தின் ஹவர்ஸில் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணி விட்றாங்க. ஸோ அதனால் நம்ம அதை பயப்பட தேவையில்லை. இங்கே லோன் அமௌண்ட் வந்து டிஸ்பர்சல்னு வந்துடும். இங்கே அமௌண்ட் எவ்வளோ, உங்களோட லோன் அமௌண்ட்டு எவ்வளோ மந்த்லி இஎம்ஐ கட்டணும், எவ்வளோ மாதத்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான் கைஸ், லோன் வாங்கியாச்சு. ஸோ லோன் வந்து எமர்ஜென்சி பர்பஸ்னால் மட்டும் லோன் வாங்குங்க. ஏன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் லோன் வாங்குறது அப்படின்னா லோன் அதிகம் தான். முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துலேயே எங்கேயாவது லோன் அமௌண்ட் கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்கள், கம்மியான வட்டிக்கு. அப்படி இல்லாத பட்சத்துக்கு யாருக்கும் தெரியாமல் வாங்குகிறோம் ப்ரோ அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.